ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் டாக்டர் கே சதீஷ்குமார் அண்ட் வெல்கம் டு மை S1 TV யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சில நண்பர்கள் கேட்ட கேள்வி என்ன, சார் இந்த ஆணுறுப்பு மேலே இன்ஃபெக்ஷன் வந்த பின்னாடி இந்த விந்தணுக்கள் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அதாவது ஸ்பெர்ம் செல்ஸ் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்கா சார்? சில நண்பர்கள் இந்த கேள்வி கேட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிஜமா இந்த ஆணுறுப்பு மேலே இன்ஃபெக்ஷன் வந்த பின்னாடி விந்தணுக்கள் கம்மியாகுமா? ஸோ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக கிளியராக உங்களுக்கு புரிய மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்த்தா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணால் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிங்க. போன வீடியோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இந்த போன வீடியோ லைக் கூட பண்ணுங்க. டாபிக் உள்ள போனா, ஆணுறுப்பு மேல இன்ஃபெக்ஷன் வந்த பின்னாடி அதாவது இந்த விந்தணுக்கள் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சில நண்பர்கள் கேட்டாங்க. ஒன்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே நிறைய பேர் நவ்ய ஜென்ரேஷனில் இந்த இன்ஃபெக்ஷனால பாதிப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸ், சஃபர் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. ஸோ சில நண்பர்கள் நம்ம கிளினிக் ஒரு விசிட் பண்ணுறாங்க டைரெக்டாக ஸோ எஸ்டிடி இன்ஃபெக்ஷன் ஆகட்டும், ஈஸ்ட் ஆகட்டும், பாக்டீரியா ஆகட்டும், ஸோ எந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்தால் சில இன்ஃபெக்ஷன் வந்தப்போ உங்களுக்கு விந்தணுக்கள் எதுவும் டேமேஜ் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதுவும் டென்ஷன் எடுக்காதீங்க. பட் சில இன்ஃபெக்ஷன் வந்தப்போ இந்த டேஞ்சர் இந்த லைக் சிஃபிலிஸ் ஆகட்டும், ஸோ இந்த கனேரியா இன்ஃபெக்ஷன் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வர்றப்போ உங்களுக்கு ஸோ இந்த விந்தணுக்கள் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா இந்த ப்ரோஸ்டேட் இன்ஃபெக்ஷன் வர்றப்போ, ஸோ கிரானிக் ப்ரோஸ்டேட்டிஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றப்போ ஒரு வாட்டி உங்களுக்கு இந்த விந்தணுக்கள் கம்மியாகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தென் ஆஃப்டர் இந்த ஸ்க்ரோட்டல் டெர்மடைட்டிஸ் சொல்லுவாங்க. சில இந்த ரீசெண்டாக ஒரு சில நண்பர்கள் இந்த ப்ராப்ளம் பற்றி எனக்கு கால் பண்ணி கூட கேட்டாங்க. ஸ்க்ரோட்டல் டெர்மடைட்டிஸ், இந்த ஸ்க்ரோட்டல் டெர்மடைட்டிஸ்னா அந்த கீழே டெஸ்டிஸ் இருக்குல்ல, அந்த லேயர் மேலெல்லாம் ஒரு ரெட்டாக ஃப்ரெண்ட்ஸ், அது ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி வரும். இது ஒன் டைப் ஆஃப் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வர்றப்போ கூட ஒரு வாட்டி கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு விந்தணுக்கள். ஸோ இந்த விந்தணுக்கள் சில இன்ஃபெக்ஷன் வந்தால் கம்மியாகாது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதுவும் டென்ஷன் எடுக்காதீங்க. ஸோ அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே எந்த மாதிரி ப்ராப்ளம்னா வரட்டும், ஸோ பார்த்துங்க, டயக்னோஸ் பண்ணிங்க, ஸ்டார்டிங்கில் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா, ஸோ அந்த ப்ராப்ளம் கம்மியாகும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு விந்தணுக்கள் டேமேஜ் ஆகாது, கம்மியாகாது, நீங்கள் எதுவும் டென்ஷன் எடுக்காதீங்க. ஓகேவா? ஸோ லைக் மோஸ்ட்லி இந்த எஸ்டிடி செக்ஸுவலி டிரான்ஸ்மிட் இன்ஃபெக்ஷன் வந்தப்போ ஸோ ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ சில நண்பர்கள் கேட்டாங்க, ஸோ இன்ஃபெக்ஷன் வந்தால் விந்தணுக்கள் கம்மியாகுமான்னு. சில இன்ஃபெக்ஷன் வந்தால் இப்போ சொல்லணும்ல கம்மியாகிறது வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சில இன்ஃபெக்ஷன் வந்தால் கம்மியாகாது, நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க. ஓகேவா? ஸோ வீடியோவில் சொல்லுங்க புரிஞ்சு நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்டாங்க. இன்னும் வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல டாபிக்கோட முன்னாடி வந்துடுற வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம்.